ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கதையில் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது என்னோட அண்ணியோட அக்கா வந்தாங்க வீட்டுக்கு. என்கிட்ட நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்பவே அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அண்ணியும் சரி எங்கள் அண்ணனும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி உங்கள் அக்கா யார்கிட்டையுமே பேச மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசின விதம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்பவே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அவங்க பேசினது. அவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஒரு பர்ச்சேஸ்க்காக தான் அவங்கள வர சொல்லியிருந்தாங்க. அதாவது கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு அண்ணன் சொல்லியிருந்தான். அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அக்காவையும் வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்க வந்திருந்திருப்பாங்க போல இருக்குது. அன்றைக்கி நான் வீட்டில் இருந்ததுனால எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னான், இது மாதிரி நீயும் வந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். அவங்க வீட்டில் கார் இருக்குல்ல, அது நீ ட்ரைவ் பண்ணால் தான் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வர வேண்டாம் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னை விட ஒரு 5 வயது அவங்களுக்கு மூத்தவங்கிறதுனால நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இதாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தேன். ஏன்னா அண்ணன் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்பவே ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புனோம். எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம் கடைக்கு. போனதுக்கப்புறம் அண்ணனும் அண்ணியும் தனியாக போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணப்போ அண்ணியும் அவங்களும் மேல் ஃப்ளோரில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் இவங்களும் நானும் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ நான் போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் எதுவும் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட ஏற்கனவே அப்பா போன வாரம் தான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ கூப்பிட்டாங்கிறதுனால சரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினப்பாளே அப்படிங்கிறதுனால வந்தேன். மற்றபடி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை நீங்கள் வாங்க சாரீ செக்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். என்னென்ன சாரீன்ட்டு ஏகப்பட்ட சாரீ இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போயிட்டு என்கிட்ட கார்டு இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு புடவை எடுங்க பரவாயில்ல, எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு சாரீ செலக்ட் பண்ணோம். அந்த செலக்ட் பண்ண சாரீ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அந்த கலர் நல்லாவும் இருக்கும். அப்படி இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட வாங்குறதுக்கு தயங்குனாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து அங்கேயே சொன்னேன். இது மாதிரி அவங்களோட அக்கா இது மாதிரி சாரீ எடுத்திருக்காங்க அண்ணியோட அக்கா. நான் பே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். பரவாயில்லடா நீ கூடுறா நான் அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னான். பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, அன்னிக்காக இருந்தால் நான் இப்போ காசு வாங்குவேனா அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டோம். அப்போ எனக்கு பக்கத்தில் தான் அவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க பேசுகிற விதம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவும் எந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டது ரொம்பவும் ப்ரில்லியண்ட்டாகவும் இருந்தாங்க. எல்லா விஷயத்துலையும் பண விஷயமா இருக்கலாம், எல்லாத்துலேயும் ரொம்ப பக்குவமாக இருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு அண்ணி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அண்ணி சொன்னாங்க, சூப்பராக செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. என் குழந்தனார் ரொம்பவே அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்குது. நாங்கள் கூட இவ்வளோ ஒரு கிராண்டான சாரீ எடுக்கல, நீங்கள் எடுத்திருக்கீங்களே, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல ஒர்க் இருக்குது, உனக்கு இது கட்டினா சூப்பராக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்லேயே தங்கினாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் மணியும் அவங்க மூவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வெளியில் போயிட்டு அப்படியே இங்கே செடிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் சாப்பிட்டுட்டு போனேன். என்ன இங்கே நிற்கிறீங்க, என்னாச்சு, போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டேன் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே தங்குறேன்ல, நான் எங்கேயும் போய் தங்கினது இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கூட தங்க மாட்டேன். இன்றைக்கி இவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால தான் இங்கே தங்கியிருக்கேன், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. புது இடம்ங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் அவங்க படித்த விஷயங்கள் எல்லாமே நான் பற்றி விசாரிச்சு
போயிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசினது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் தூங்க போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து கிளம்புனப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் கேட்குறேன்னு நீங்கள் கோச்சிக்கிட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கா இப்படி பண்ணுறீங்க? என்ன யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்குற மாதிரி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களே இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேஷுவலாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தாங்க, நோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் நம்பரை வாங்கிக்கிட்டு மறுநாள் காலையில் வந்து டிஃபன் பண்ணிவிட்டு என்னை கொண்டு அண்ணன் விட சொன்னான். அது மாதிரி எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுடா, நீ வந்து உனக்கு இன்றைக்கி வந்து ஆஃப் டே வந்து நீ லீவ் எடுத்துருக்கேன்னு சொன்னல, மத்தியானத்துக்கு மேலே தான் போகணுன்னு சொன்னதுனால இவங்களை கொண்டு நீ வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அதாவது எங்கள் அண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டேன். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இருந்தாங்க. வாங்க உள்ளார மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க, அதனால் வாங்க உள்ளார அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து சரி வரல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, நீங்கள் வரணும் உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அழைச்சிட்டு போய் அவங்க என் அண்ணியோட அப்பா வந்து நல்லா பேசினாங்க, மாமா அத்தையும் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து நான் கொஞ்சம் மாடிக்கு போகிறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்த சாரியை வந்து அவங்க அம்மாட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அம்மா என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, இவ யாரோடையுமே அதிகமாக பேச மாட்டா, பரவாயில்ல உங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா பேசுகிறா, வெளியில் போகிறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டா, என்னமோ அதிசயமாக இருக்குது உங்களோடலாம் வந்து சாரியெல்லாம் எடுத்திருக்காப்பா, எங்களுக்கே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன், நான் வந்து அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க நினப்பாவே இருந்துச்சு. ரொம்ப வந்து அவங்களோட ஒரு சிந்தனைகள், அவங்களோட பர்ச்சேஸ் பண்ண போனது, அப்புறம் அவங்கள வண்டியில் அழைச்சிட்டு போனது, இதாகவே எனக்கு சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து காதல் உணர்வுன்னு தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே அந்த உறவு எப்படி ஆரம்பிச்சிச்சு, எந்த மாதிரி சூழ்நிலை ஆரம்பிச்சிச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணப்போ அண்ணியும் அவங்களும் வந்து மேல் ஃப்ளோரில் இருந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இவங்களும் நானும் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் போய் கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் எதுவும் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட ஏற்கனவே அப்பா போன வாரம் தான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இவ வந்து கூப்பிட்டாங்கிறதுனால சரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினப்பாளே அப்படிங்கிறதுனால வந்தேன், மற்றபடி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை நீங்கள் வாங்க சாரீ செக்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். என்னென்ன சாரீன்ட்டு ஏகப்பட்ட சாரீ இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போயிட்டு என்கிட்ட கார்டு இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு புடவை எடுங்க, பரவாயில்ல எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும்